ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் ஃப்ரையும் செஞ்சு காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளான், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காளான் கூடவே நான் கொஞ்சமாக காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கலவைகள் ஃபுல்லாக அந்த காளானில் போய் கோட் ஆகும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, க்ளீன் பண்ண மஷ்ரூம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா தழைகள், இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ந்த பிறகு இதில் வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கியிருக்கேன். நான் வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸு நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும் மஷ்ரூமை சேர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம். ஏன்னா மஷ்ரூமில் பார்த்திங்கன்னா தண்ணி விடும், சிக்கன் மாதிரியே. அந்த தண்ணி வத்துற வரைக்கும் பொறுமையாக வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்ல வாசனை வருங்க. அந்த மஷ்ரூம் சேர்த்து வதக்கிறப்ப அப்படியே சிக்கன் ஸ்மெல் வரும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிட்டு தண்ணி நல்லா வற்றிடணும். அந்த மஷ்ரூமில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு நல்லா எண்ணெய் மிதந்து வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் தாங்க கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நான் பார்த்திங்கன்னா கிராம் கணக்கில் ஒரு 350 கிராம் அரிசி எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி அளந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாசுமதி அரிசியை கழுவி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்த பிறகு
லைட்டாக கலரிக்கலாம். ரொம்ப போட்டு கலர்னா உடஞ்சிரும் அரிசி, அதனால் லைட்டாக கலரிக்கலாம். கலரிட்டு நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஆனாலும் விசில் வந்து பார்த்திங்கன்னா விட போகிறதில்ல. 2 விசில் 3 விசில் அந்த மாதிரிலாம் விட போகிறதில்ல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரிசி வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தம் போடுற மாதிரி குக்கர் மூடி போட்டு மூடிட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டேன், விசில் போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு இதை பொரித்து எடுத்துடலாம். மஷ்ரூம் ஃப்ரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த ஊறின மஷ்ரூமை ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மிலேயே இருக்கட்டும்ங்க கடாயி. இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது ஃப்ரை பண்ணுறப்பவும் ரொம்ப வாசனை சூப்பராக வருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூமை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஆயிலிருந்து. சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ ஆயில் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மஷ்ரூம் ஃப்ரை. ஒன்றே ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரியே தான் இருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும், அதை விட சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி இருந்தது, பட் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நம்ம அப்படியே பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.